தர்மஸ்தலால வந்து மாஸ் பரியல்ஸ் விஷயம். ஓகே. நேத்ராவதி இருக்கு. ஸோ இங்க நிறைய டெத்ஸ், அன்ரிப்போர்ட்டட் டெத்ஸ் அப்படியே வந்து வந்து பணம் விழும். அது யாரு, எங்கே, எதுவும் தெரியாது யாருக்கு. இந்த ஆளோட வேலை என்னன்னா, இவங்க சூப்பர்வைசர்ஸ் சொல்லுவாங்களா, போய் அந்த பாடியை எடுத்து புதைச்சிருன்னு சொல்லுவாங்க. அதுல இவரு என்ன சொல்றாருன்னா, நிறைய பாடிஸ் பெங்களூர்து ஜூலை 10th நினைக்கிறேன். அவரு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு கருப்பு பேக் வேற தூக்கின்னு போவாங்க அவங்க லாயர்ஸ். அங்க போறதுக்கு முன்னாடியே, நிறைய நாள் முன்னாடியே அவரே ஒரு புதைச்ச ஒரு பாடிய அவரே வெளியே எடுத்து அந்த பேக்குக்குள்ள போட்டு எவிடன்ஸா போய் கோர்ட்டு முன்னாடி வைக்கிறாரு. நான் எங்கெங்க நான் பாடியை புதைச்சிருக்கேன் இவ்வளவு வருஷம், நான் உங்களை கூட்டின்னு போய் காமிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஜூலை 16th நினைக்கிறேன் சொல்லி போயிருக்காங்க. சார் இங்க வாங்க, நான் இங்க இருந்து உங்களை கூட்டின்னு போறேன். இது இந்த நேத்ராவதி பிரிட்ஜ் இருக்கிறது நார்மல் ஹைவே கிட்ட நின்னுக்கிறாங்க. சார் சொல்லுங்க, நான் உங்களை கூட்டின்னு போறேன். ஆனா போலீஸ் அங்க வரல. அரை மணி வெயிட் பண்ணாங்க. அவங்க கார்ல இருந்தாங்க, லாயர்ஸ் எல்லாம் வெளியே இருந்தாங்க. ஆனா போலீஸ் வரல. சானிடேஷன் ஒர்க்கர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து சொல்றீங்கல்ல, அந்த பீரியட் கேப் வந்து இப்ப இத வந்து ஜட்ஜ் முன்னாடியோ கோர்ட் முன்னாடியோ போய் பண்றதுக்கான ப்ராம்ப்ட் என்னவா இருந்துச்சு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நான் நிறைய வாட்டி சொன்னேன் சூப்பர்வைசர்ஸ்க்கு, எனக்கு சொன்னாங்க இல்ல பொச்சிருன்ட்டு, அவங்களுக்கு நிறைய வாட்டி சொன்னேன் எங்க போலீஸ் போல நான் பண்ண மாட்டேன், இது சரியில்லைன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காராம். ஆனா அவரை அடிச்சு கட்டாயமா செஞ்சு இது செய்யின்ட்டு சொல்லியிருக்காங்களா. ஸோ அவரு இந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம போயிருக்காரு. ஆனா அந்த 1995 2014 வரைக்கும் நிறைய பணங்களை பொச்சிருக்காங்க. அது அவங்கள தூக்க விடாம அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஒரு இருந்துச்சு. சிலர் விக்டிம்ஸோட நீங்க வந்து உறவினர்கள் வந்து ரிலேஷன்ஷிப் பார்த்து மீட் பண்ணிருக்கீங்க. அவங்க சைட் என்ன பேசுறாங்க? இது அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு நீங்க கேதர் பண்ணிருக்கீங்க? உங்க பேரு சுஜாதான்ட்டு. ஏன் பொண்ணு 2003 காணாம போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க டெம்பிளுக்கு வந்திருக்காரு. அந்த ஈவினிங் அவரும் மிஸ்ஸிங் ஆயிட்டாரு. எங்களுக்கு தெரியும் உங்க பொண்ணு இங்க போயிருக்கான்ட்டு கூட்டின்னு போனாங்க. போய் ஒரு ரூம்ல அவங்கள கட்டி போட்டு ஃபுல் நைட் வச்சிருக்காங்க. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து கிளம்பிடு, எதுவும் கேள்வி கேட்காத போயிடுன்ட்டு. அந்த அம்மா இல்ல, எனக்கு என் பொண்ணு எங்க இருந்து சொல்லுங்கன்ட்டு. அப்ப அவங்க தலை மேல பல்லமா அடிச்சிருக்காங்க. அந்த அம்மா 3 மாசம் கோமால போயிருக்காங்க. அவரு சொல்றாரு இவ்வளவு பாடிஸ் அந்த ஃபார்மர் சானிடேஷன் ஒர்க்கர் புதைச்சிருக்காருன்ட்டு. அதுல ஒண்ணு என் பொண்ணா இருக்குமோ எனக்கு தெரியல. அது என் பொண்ணா இருந்தா அத என்ன டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படி பண்ணிட்டு ஃபைனலி அந்த அஸ்தியை எனக்கு கொடுங்க, என் பொண்ணுக்கு ஆத்மாக்கு சாந்தியாவது நான் இது பண்றேன்ட்டு அவர் சொல்லி பூஜை பண்றேன்ட்டு அவ்வளவுதான் அவர் கேட்டிருக்காரு. ஆனா 2003 இருந்து இன்னி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இந்த பொண்ணு மிஸ்ஸிங் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இந்தியாவே வந்து கடந்த ஒரு 2 வாரமா வந்து பரபரப்பா பேசப்படுற விஷயம் வந்து இந்த தர்மஸ்தலால வந்து மாஸ் பரியல்ஸ் விஷயம். அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு வந்து தி பிரிண்ட்ல இருந்து சீனியர் அசோசியேட் எடிட்டர் ஷரண் பூவண்ணா வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அது குறித்து தான் அவரோட நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து தோ யூ ஆர் பேஸ்ட் இன் பெங்களூர், நீங்க இப்ப தர்மஸ்தலால இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இஷ்யூ இந்த சென்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் இப்ப என்ன வரைக்கும் நடந்திருக்கு, அது கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? வணக்கம் சார். இது ஃபர்ஸ்ட் இந்த அலிகேஷன்ஸ், இந்த குற்றம் வெளியே வந்தது ஒரு ஸ்டேட்மெண்டால. ஒரு ஃபார்மர் சானிடேஷன் ஒர்க்கர்ன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணல. அவரு தர்மஸ்தலால இந்த டெம்பிள் அத்தாரிட்டியில அவர் சானிடேஷன் ஒர்க்கரா 1995 இருந்து 2014 வரைக்கும் நடந்ததை அவரு ஒரு லெட்டர்ல சொல்றாரு. அந்த லெட்டர் அவர் லாயர்ஸ் ரிலீஸ் பண்றாரு. அந்த லெட்டர்ல என்னென்ன எழுதிருந்துச்சுன்னா, அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, 1995 இருந்து 2014 வரைக்கும் அவரு நிறைய பாடிஸ் என்ன அன்நேச்சுரல் டெட், ஏன்னா இது அன்நேச்சுரல் டெத்ஸ். ஏன்னா இந்த நேத்ராவதி இங்க இருக்கிறது, நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னா தெரியும், நேத்ராவதி இருக்கு. அது கிட்ட வெஸ்டர்ன் காட்ஸோட நிறைய ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க நிறைய டெத்ஸ், அன்ரிப்போர்ட்டட் டெத்ஸ் அப்படியே வந்து வந்து பணம் விழும். அது யாரு, எங்கே, எதுவும் தெரியாது யாருக்கும். ஸோ இது அன்நேச்சுரல் டெத்ஸ். அன்நேச்சுரல் டெத்ஸ். ஓகே. அன்நேச்சுரல் டெத்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க
அவரு வந்து தற்கொலை பண்ணிக்கினாங்களா? யாருக்கும் ம். தெரியாது அது. ஆனா, ஓகே. இந்த டெட் பாடிஸ் அங்க நேத்ராவதி பேங்க்ஸ்ல வந்து நார்மலி அங்க இங்க ஐடென்டிஃபை ஆகும். இந்த ஓகே. ஆளோட வேலை என்னன்னா, இவங்க சூப்பர்வைசர்ஸ் சொல்லுவாங்களா, போய் அந்த பாடிய எடுத்து புதைச்சிருன்னு சொல்லுவாங்களாம். அந்த ஓகே. பாடிய எடுத்து போய் எரிச்சிருன்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஓகே. இவரு இந்த அவரோட லெட்டர் பார்த்தன்னா, அவரு இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாடிஸ் நான் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் பரி பண்ணணும், இல்ல நான் ம். என்ன டிஸ்போஸ் பண்ணணுன்ட்டு எழுதியிருந்தாங்க. ஓகே. அதுல இவரு என்ன சொல்றாருன்னா, நெறைய பாடிஸ் பெண்களோடது. விமென்ஸ் ம். பாடிஸ். ஓகே. அந்த நெறைய பாடிஸ்ல நெறைய பெண்கள பார்த்தா ப்ரூட்டலி டார்ச்சர் ஆன சைன்ஸ் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே. அதுலயும் செக்சுவல் அசால்ட் ஆனது இவரு டவுட் பண்றாரு. ஆயிருக்கும்ன்ட்டு. ஓகே. ஆனா, அவரெல்லாம் போய் பொச்சிரு, இல்ல போய் எரிச்சிருன்ட்டு அவரு சூப்பர்வைசர்ஸ். இந்த சூப்பர்வைசர்ஸ் யாரு? அவரு லெட்டர்ல சொல்றாரு. இந்த சூப்பர்வைசர்ஸ் இந்த டெம்பிளோட மேனேஜ்மென்ட்க்கு ரிலேட்டட் ஆனவங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோதான். அதுக்கு ஓகே. மேல யார் பேரும் எழுதுறதில்ல இதுல. ஓகே. சோ, அவரு இது சொல்ட்டு இவ் ஆனா அன்னைக்கு அவரு ஜூலை 10ன்னு நெனைக்கிறேன். அவரு ம். கோர்ட்க்கு போறாரு. ஓகே. கோர்ட்க்கு போய் கோர்ட்க்கு போம்போது ஒரு கருப்பு பேக் வேற தூக்கின்னு போவாங்க. அவங்க லாயர்ஸ். இது ஒரு ஓகே. பார்த்தா ஒரு லேப்டாப் பேக் மாதிரி இருக்கும். ஆனா, இவரு அங்க போறதுக்கு முன்னாடியே, நெறைய நாள் முன்னாடியே, அவரே ஒரு புதைச்ச ஒரு பாடிய ம். அவரே வெளிய எடுத்து, அந்த பேக்குக்குள்ள போட்டு எவிடன்ஸா போய் கோர்ட் முன்னாடி வைக்கிறாரு. சார், ஓகே. இப்படி நானே பண்ணது. இது நான் பண்ணது. எனக்கு இவ்வளோ வருஷம் எனக்கு நிம்மதியா இருக்க முடியல. நான் ஓகே. 2014ல இங்க இந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம நான் வெளியூருக்கே ஓடிட்டேன். ஓகே. ஆனா, எனக்கு தூக்கம் வரல. மென்டல் டார்ச்சர். அதுக்கு தான் திரும்ப வந்துட்டேன். ஸோ, ஓகே. எவிடன்ஸ் கோசம் ஒரு பாடிய இவரே எக்ஸ்ஹும் பண்ணிட்டு கோர்ட் முன்னாடி வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு விட்னஸ் புரொடெக்ஷன் வேணும். ம். எனக்கு விட்னஸ் புரொடெக்ஷன் குடுத்து, நான் எங்கெங்க நான் பாடிய புதைச்சிருக்கேன் இவ்வளோ வருஷம், நான் உங்கள கூட்டின்னு போய் காமிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஜூலை 16ன்னு நெனைக்கிறேன். ஜூலை 16த் ஆர் 17த் டேட் இது. அவரு லாயர் கூட வந்து நேத்ராவதி பேங்க் கிட்ட நிப்பாரு. யாரு? இந்த ஃபார்மர் சானிடேஷன் வொர்க்கர். வந்து ஓகே. நிப்பாரு. நான் போலீஸ கூட்டின்னு போறேன்ட்டு. ஆனா 1/2 மணி நிக்கிறாரு அங்க. போலீஸ் வரல. ஓகே. ஓகேயா? நாம்ப போலீஸையும் கேட்டோம். "ஏன் சார் எதுக்கு போல? எதுக்கு?" போலீஸ் சொல்றாங்க, "இல்ல யாரோ வந்து சொன்னனா, நம்ப அத பிரிலிமினரி இன்குயரி பண்ணாம நாம்ப ம். முடியாது. நம்ப இப்படி பணத்த வெளிய எடுக்க முடியாதுன்ட்டு" அவர் சொல்றாங்க. ம். ஓகே. அதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்களா, நேத்து தட் இஸ் ஜூலை 20த் நெறைய பிரஷர் இருந்துச்சு கவர்ன்மென்ட் மேல. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனது ஜூலை 4த். ஓகே. கோர்ட்க்கு முன்னாடி பேசினது ஜூலை 10தோ 11தோ 10ன்னு நெனைக்கிறேன். 10th. அதுக்கப்புறம் நேத்து ஜூலை 20த் எந்த இது அந்த நடுவுல நம்மளுக்கு தெரியிற மாதிரி எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கல. நம்மளுக்கு தெரியிற மாதிரி. ஆ எந்த பணத்தையும் வெளிய எடுக்கல. அந்த விட்னஸ கூட்டின்னு எங்கேயும் போகல. ஆனா, நேத்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம சித்தராமையா கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகே. என்ன ப்ரோப் பண்றதுக்கு. ஓகே. நேத்து சோ, இது இங்க வரைக்கும் நடந்த ஒரு பிரீஃப் சம்மரி. அவர் போட்ட அலிகேஷன்ஸ் அண்ட் நேத்து வரைக்கும் எஸ்ஐடி ஃபார்ம் ஆனது இவ்வளோ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள். ஓகே. ஓகே. சார் இந்த விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் 2, 3 கேள்வி வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் கிரானாலஜிக்கா நடக்கும்போது எழுகிறது வந்து, இப்ப இந்த சானிடேஷன் வொர்க்கர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து சொல்றீங்கல்ல, அந்த பீரியட் கேப் வந்து. அவர் ம். வந்து 10 இயர் கேப் எடுத்திருந்தாருன்னு சொல்லிட்டு. இப்ப இத வந்து ஜட்ஜ் முன்னாடியோ, கோர்ட் முன்னாடியோ போய் பண்றதுக்கான ப்ராம்ப்ட் என்னவா இருந்துச்சு? ஒய்? இது அவரு லெட்டர்லயும் இதுலயும் எழுதியிருக்காரு. அவர் என்ன ஓகே. எழுதியிருக்காருன்னா 2, 3 இன்சிடென்ட்ட ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த ஓகே. டிஸ்கிரைப் பண்ணது எப்படி கொஞ்சம் எல்லாரும் கேட்க முடியாது. அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எஸ். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நெறைய வாட்டி சொன்னேன். என் சூப்பர்வைசர்ஸ்க்கு எனக்கு சொன்னாங்க இல்லையா பொச்சிருன்ட்டு. அவங்களுக்கு நெறைய வாட்டி எஸ். சொன்னேன். எங்களுக்கு போலீஸ்க்கு போலாம். நான் பண்ணல. நான் பண்ண மாட்டேன். இது சரியில்லன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காராம். ஆனா, அவர அடிச்சு கட்டாயமா செஞ்சு ம். இது செய்யின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். சோ, ஓகே. அவரு இந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம போயிருக்காரு. ஆனா, அந்த 1995லேருந்து 2014 வரைக்கும் நெறைய பணங்கள பொச்சிருக்காங்க. அது அவங்கள 10 தூக்க இயர்ஸ். விடாம எ அவங்களுக்கு ஒரு கில்ட்டி இருந்துச்சு. அந்த கில்ட்ல வெளிய வர்றதுக்கு அவரே வந்திருக்காரு. சுயமா ஓகே. வந்திருக்காரு.
வந்து அவர் லாயர்ஸ் த்ரூ வந்திருக்காரு. இப்போ ஃபைனலி இப்போ கோர்ட் கேஸ்ன்ட்டு போயின்னு இருக்கு. ஆனா அவர் சொன்ன ரீசன் பிரகாரம் அ அ எனக்கு தூக்கம் வரல. எனக்கு இது என்ன ஹாண்ட்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எஸ். ஹாண்டிங் அப்படி ஹாண்டிங். நடக்குது. ஹாண்டிங். இட்ஸ் ஹாண்டிங் டூ மீ. எஸ். அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எல்லா நான் செஞ்சதெல்லாம் நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன். அவ எங்கெங்க யார் யார பொச்சிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து எந்த கேள்வினா வந்து, நீங்க வந்து அவர் 10த் வந்து நீதிமன்றம் நீதிமன்றம் சென்ஸ் கோர்ட்க்கு வந்து அவரோட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போறாரு. 16ஆம் தேதி தான் நேத்ரா ரிவருக்கு வந்து போலீஸ்க்கு சொல்லி வாங்க நான் காட்டுறேன்னு சொல்றாரு. இந்த இடைப்பட்ட 6 நாள் என்ன நடந்துச்சு சார்? ஸோ அவரு விட்னஸ் புரொடெக்ஷன்ல இருக்காரு. ஸோ ஓகே. அன்னைக்கே விட்னஸ் புரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சது. விட்னஸ் புரொடெக்ஷன்ல என்னன்னா போலீஸ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விட்னஸ் புரொடெக்ஷன்ல அவங்களுக்கு போலீஸ் நம்மளுக்கு சொல்ற மாதிரி அவங்க ம். அவங்க எந்த வீட்ல இருந்தாலும் அவங்களுக்கு புரொடெக்ஷன் அவ்வளவுதான். அவங்க ஐடென்டிட்டி புரொடெக்ஷன் அவ்வளவுதான். அதுக்கு நடுவுல லாயர்ஸ் தான் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் கூட. ஓகே. ஓகே. ஸோ விட்னஸ் புரொடெக்ஷன்ல போலீஸ்க்கு ஆக்சஸ் வெறும் லாயர் த்ரூ தான் இருக்கும். ஓகே. அவங்கள இன்டரோகேட் பண்ணாலும் லாயர் அங்க பிரசன்ட் இருக்கணும். அந்த மாதிரின்ட்டு லாயர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலி அது எதுவும் பண்ணல அவங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஓகே. மேப்ல சொல்லிக் குடுங்க. எங்களுக்கு ஒரு பிளாங்க் பேப்பர்ல இப்படி மார்க் பண்ணி குடுங்க. எங்கெங்க எங்க பொச்சிருக்கீங்கன்ட்டு எல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க லாயர்ஸ். ஆனா ஓகே. இவரு எதுவும் பண்ணல. ஆனா ஒரு இந்த அந்த ஜூலை 16த் நெனைக்கிறேன். ம். சொல்லி போயிருக்காங்க. சார் இங்க வாங்க. நான் இங்கேருந்து உங்கள கூட்டின்னு போறேன்ட்டு. இது இந்த ஓகே. நேத்ராவதி பிரிட்ஜ் இருக்கிறது ம். நார்மல் ஹைவே. ஹைவே கிட்ட நின்னுக்குறாங்க. சார் சொல்லுங்க, நாங்க உங்கள கூட்டின்னு போறேன்ட்டு. ஆனா போலீஸ் அங்க வரல. 1/2 மணி வெயிட் பண்ணாங்க. அவங்க கார்ல இருந்தாங்க. லாயர்ஸ் எல்லாம் வெளிய இருந்தாங்க. ஆனா ஓகே. போலீஸ் வரல. வரல. ஓகே. அவரும் திரும்பி கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடந்த போலீஸ்ல இருந்து அண்ட் இன் பிட்வீன் போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. ம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அந்த ம். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இது பத்தி நாம்ப அந்த விட்னஸோட இன்டென்ஷன்ஸ குவெஸ்டியன் பண்றோம். எங்களுக்கு அவன பிரெயின் மேப்பிங், நார்கோ அனாலிசிஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வேணும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே. இவரு எங்களுக்கு பாடி காமிச்சுட்டு இவரு அப்ஸ்காண்ட் ஆவுறதா எங்களுக்கு தகவல்ன்ட்டு அவரு ம். ரிப்போர்ட் ஆஃபிஷியல் ஸ்டேட்மென்ட்டா போடுறாரு. சோ நடுவுல விட்னஸ் புரொடெக்ஷன்ல இருக்கவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆவாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ன்றாங்க. கரெக்ட். அவர் அப்ஸ்காண்ட் ஆயிருவான்ட்டு எனக்கு இன்டெல் ரிப்போர்ட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எங்களுக்கு இவன பிரெயின் மேப்பிங், நார்கோ அனாலிசிஸ் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்ன்ட்டு போலீஸ் தக்ஷிண கன்னடா போலீஸ் ஆஃபிஷியலா ஸ்டேட்மென்ட் போட்டிருக்காங்க. ஓகே. இப்ப இது கேள்வி வந்து லேமனா கேட்கிறதுன்னா, அவர எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க? இந்த சென்ஸ் பிரெயின் மேப்பிங் அண்ட் நார்கோ அனாலிசிஸ். சோ, 1 இங்க யாரும் பேர் நான் எடுக்க விரும்பல. ஆனாலும், ஓகே. அவரு ம். இப்போ யார் மேல பழி போட்டிருக்காங்களோ, அவங்க நெறைய ம். அவரு ரொம்ப பவர்ஃபுல். 1 இவங்க என்ன கேட்கிறதுன்னா, இவ்வளோ வருஷம் நான் 2014லேருந்து இவ்வளோ வருஷம் ஆல்மோஸ்ட் என்ன 11, 12 இயர்ஸ் ஆச்சு. ம். எங்க இருந்தாரு? சடனா ஏன் வந்தாரு? அ வந்து இவ்ளோ பெரிய என்ன குடும்பம் மேல ஏன் பழி போடுறாரு? இது வேற சதி இருக்கா இதுக்கு பின்னாடி? சோ இது எல்லாம் அது போலீஸோட எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம ஓகே. எதுக்கு அவன ஓகே. குவெஸ்டின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். பிரிலிமினரி என்குயரி பண்ணிட்டு, வெரிஃபை பண்ணிட்டு ஃபேக்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்குவோன்ட்டு அவங்க போலீஸ் அவங்க சொல்றாங்க. சோ ஓகே. தட் இஸ் தேர் ரீசனிங். ஓகே. அதுக்கப்புறம் நான் இப்ப நீங்க அந்த ஆர்டிகில் எழுதியிருந்தீங்க. பிரிண்ட்ல வந்து பார்க்கும்போது வந்து, இந்த சானிடேஷன் ஒர்க்கர் வந்து வெளிய வந்ததுக்கப்புறம், இந்த சென்ஸ் அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம், ஆ சிலர் விக்டிம்ஸோட நீங்க வந்து உறவினர்கள் வந்து ரிலேஷன்ஷிப் பார்த்து மீட் பண்ணியிருக்கீங்க. அவங்க சைட் என்ன பேசுறாங்க? இது அந்த மாரி விஷயங்கள் என்னன்னு நீங்க கேதர் பண்ணியிருக்கீங்க சார்? இங்க நெறைய விக்டிம்ஸ் இருக்காங்க. சோ எஸ். விக்டிம்ஸ் ஆஃப் அன்நேச்சுரல் டெத்ஸ் அ என்ன ஒரு கேஸ்ல யாரும் அரெஸ்ட் ஆகாதது, அ டிஸப்பியரன்ஸ் ஆல்சோ. ரேப் அண்ட் மர்டர் ரேப் அண்ட் மர்டர். சோ அந்த மாதிரி அன்சால்வ்ட் கேஸ் இங்க நெறைய இருக்கு. சோ, அந்த கேஸ்ல எப்படின்னா, இவரு போலீஸ் சொல்ற இது போலீஸ் இல்ல. இங்க ஜனங்க விக்டிமோட ஃபேமிலி சொல்றது எப்படின்னா, நம்ப யார் பேர் இப்போ ஒரு ஒரு ஆள் மிஸ்ஸிங்ன்னா, நீங்க போலீஸ்ல போய் வெறும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் குடுக்க முடியும். ஓகே. அங்க யாரும் பேரு போட முடியாது நார்மலி. ஓகே. எஸ், எஸ். அதுக்கப்புறம் அக்யூஸ் பண்ண அந்த முடியாது யாரையும். மிஸ்ஸிங் பெர்சன் டெட் பாடியா கன்வெர்ட் ஆனா, டெட் பாடியா வந்துட்டா, அதுக்கப்புறம் அது போலீஸ் நெக்ஸ்ட் கேஸ் அதுக்கு ஃபைல் பண்ணும். அதுல நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த். நெக்ஸ்ட் அது செப்பரேட் ப்ராசஸ் இருக்கு. ஓகே. அங்கே அன்னேம்ட் பெர்சன், அன்னோன் பெர்சன் அப்படிதான் போடுவாங்க. சோ அங்க யாரு யார் பேரும் போட முடியாது. சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு யாரு பண்ணாங்க, யாரு குற்றவாளின்னு அவங்க கண்டுபிடிக்கணும்.
ஓகே. இந்த விக்டிம்ஸ் ஃபேமிலிஸ் வெறும் சஸ்பிஷன் பேரு ஏதா குடுக்கலாம். அத கோர்ட் இல்ல லாயர்ஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் என்ன விட்னஸ் குவெஸ்சனிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் வரும். சோ அந்த மாதிரி நெறைய விஷயத்துல யாரும் இங்க அந்த பெரிய ஒரு என்ன ஒரு என்ன இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்பிள யாரும் இங்க நேம் பண்ணது இல்ல. அதுக்கு ஒரு ஓகே. காரணம் என்னன்னு இங்க சொல்றாங்கன்னா, நாம்ப அப்படி ஒரு பேர குடுத்தா போலீஸ் அந்த கேஸே வாங்க மாட்டாங்க. ஓகே. அவங்க சொல்றது. சோ, நாம்ப என்ன அங்க போலீஸ் எப்படி கேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, அன்னோன் பெர்சன்ஸ், அன்னேம்ட் பெர்சன்ஸ், அன்ஐடென்டிஃபைட் பெர்சன்ஸ் அப்படிதான் கேஸ் எடுத்துக்குவாங்க. சோ, அதுக்கப்புறம் ஓகே. நெறைய கேஸ்ல யாரும் அரெஸ்ட் ஆனதே இல்ல. இதுல நெறைய கேஸ் என்ன ஒரு 1986 கேஸ்லேருந்து என்ன 1979 கேஸ்லேருந்து 79. ம். இதான கேஸஸ் என்ன கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைச்ச கேஸஸ். 1979 வேதவள்ளி கேஸ் இருக்கு. ம். 1986ல ஒரு 17 இயர் ஓல்ட் கேர்ள் அவங்க பேரு சொல்ல விரும்பல. ஏன்னா மைனர் ம். அந்த மைனர். டைம்ல. ம். So அந்த மாதிரி நெறைய கேஸஸ் இங்க இருக்கு. ஸோ விக்டிம்ஸோட ஃபேமிலீஸ் அவங்க அவங்களுக்கு ஜஸ்ட் என்னன்னா யாரு செஞ்சது, எது செஞ்சது இல்ல. இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு க்ளோஷர்ன்றது கிடைக்கல. ஓகே. அவங்க ஃபேமிலியோட பசங்க இல்ல பொண்ணுங்க என்ன அவங்களுக்கு அவங்க கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அவங்க ஓகே. ரேப்ட் அண்ட் மர்டர்ட் வாட்டெவர் என்ன வேணா ஓகே. இதுவரைக்கும் யாரும் அந்த கேஸ்ல அவங்கள புடிக்கல. சோ ஒரு ஓகே. மாதிரி அன்சால்வ்ட் கேஸஸ் இதெல்லாம் அன்சால்வ்ட் கேஸஸா நிக்குது. சோ இப்போ ஃபேமிலிஸ் என்ன சொல்றாங்கன்னா, யார் செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் அத பத்தி யாரும் சரியா விசாரிக்கவே இல்ல. ஓகே. அதுக்கு தான் இந்த ஒரு ஃபார்மர் சானிடேஷன் வொர்க்கர் வந்து இது பழி போட்டிருக்கானே, அத சரியா விசாரிங்க. ம். அதுல யாருக்கு தெரியும் எங்களுக்கு நம்ப சொந்த பந்தவங்கள கொன்னவங்களும் இருப்பாங்களா தெரியல. சோ ஒரு கரெக்ட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க பேரு சுஜாதான்ட்டு. ஓகே. அவரு வந்து என் பொண்ணு 2003ல காணாம போச்சு. ஓகே. குட். 20, 2003ல 20 இயர்ஸ் அனன்யா முன்னாடி. கரெக்ட் 2003. அவங்க ஒரு ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடண்ட். அப்ப அவரு மணிப்பால்ல வேலை செஞ்சு படிச்சுன்னு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல்ல. அதுக்கப்புறம் அவரு அவர் ஃபிரெண்ட்ஸ் கூட இங்க டெம்பிள்க்கு வந்திருக்காரு. ஓகே. அந்த ஈவ்னிங் அவரு மிஸ்ஸிங் ஆயிடுறாரு. ம். சோ அந்த டைம்ல சுஜாதா அ இவரு அவங்க அம்மா சிபிஐ கொல்கத்தால வேலை செய்றாரு. ஸ்டெனோகிராஃபரா. ஓகே. அவங்களுக்கு அப்போ 2003ல மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்ல. இவரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவ மிஸ் ஆயிருக்காங்கன்ட்டு. சோ ம். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, அப்போ 2, 3 மணி அவர் தேடிருக்காங்க ஈவ்னிங். யாரும் கிடைக்கல. ஆனா அந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி, "அம்மா இப்படி உங்க பொண்ணு கிடைக்கலன்ட்டு." சோ அவங்க அம்மா சொன்னாங்க, "சரிப்பா நானே வரேன்ட்டு." சோ 2 நாள் எடுத்துக்கிச்சு. அவரு அங்கருந்து ட்ரெயின்ல வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். 2 நாள் ஆச்சு இங்க ஓகே. வந்து. இங்க வந்து தேடுனாங்க. யாரும் கிடைக்கல. போலீஸ்க்கு போய் கேட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்ல. இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஓகே. எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவரு பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட போய், "சார் இங்க வந்திருந்தாங்க. எங்க ம். போனா? என் பொண்ணு எங்க போனா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு" கேட்டிருக்காங்க. யாரும் ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் படி 3 பேர் வந்தாங்களாம். அவங்க எங்கேயோ உட்கார்ந்து இருக்கும்போது 3 பேர் வந்தாங்களாம். வந்து அவங்கள ஒரு எங்களுக்கு தெரியும் உங்க பொண்ணு இங்க போயிருக்கான்ட்டு கூட்டின்னு போனாங்களாம். ம். போய் ஒரு ரூம்ல அவங்கள கட்டி போட்டு ஃபுல் நைட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஓகே. மார்னிங் 5:30 மணிக்கு காலையில அவங்கள சரி இங்கேருந்து உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்கேருந்து கிளம்பிடு. எதுவும் கேள்வி கேட்காத போயிடுன்ட்டு. அந்த அம்மா யாரோ இல்ல மிரட்டி என் 3 பொண்ணு பேர் மிரட்டியிருக்காங்க. ஆ 3 பேர் வந்து அவங்கள கட்டி போட்டு மிரட்டியிருக்காங்க. மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ். நெக்ஸ்ட் டே காலையில 5:30 மணிக்கு அவங்கள கட் அவுட் போட்டு, நீங்க இங்கேருந்து கிளம்பிடுங்க. உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா இல்ல எனக்கு என் பொண்ணு எங்கேருந்து சொல்லுங்கன்ட்டு. அப்ப அவங்க ம். தலை மேல பல்லமா அடிச்சிருக்காங்க. அந்த அம்மா ஓகே. 3 மாசம் கோமால போயிருக்காங்க. ஓ! ஓகே. ம். அந்த அம்மா எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? எப்படி அங்க பொழிச்சாங்க? அந்த அம்மாக்கு இதுவரைக்கும் தெரியல அது. அவங்க அம்மா கிட்ட ஓகே. நம்ம பேசியிருக்கோம். அவங்க பிரஸ் கிட்டயும் பேசியிருக்காங்க. எஸ், எஸ். அவங்களுக்கு தெரியல. ஆனா 2003லிருந்து இன்னி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. அந்த பொண்ணு மிஸ்ஸிங் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. அவங்க ஓகே. சொல்றபடி. அந்த பாடி இதுவரைக்கும் கிடைக்கலன்ட்டு அவங்க படி இதுவரைக்கும் கிடைக்கல. சோ ஓகே. இப்போ ரீசென்ட்டா ஒரு 3, 4 நாளுக்கு முன்னாடி அவங்க போய் ஒரு ஆஃபிஷியலா ஃபைனலி 2003க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் குடுத்துருக்காங்க. என் பொண்ணு இப்படி வந்தாங்க, இப்படி மிஸ் ஆனவங்க, இதுவரைக்கும் கிடைக்கல. எனக்கு ம். என்னன்னா, யார் செஞ்சாங்க அது வேற விஷயம். ஆனா இவ்ளோ அவரு சொல்றாரே, இவ்ளோ பாடிஸ் அந்த ஃபார்மர் சானிடேஷன் வொர்க்கர் புதைச்சிருக்காருன்ட்டு. ம். அதுல ஒண்ணு என் பொண்ணா இருக்குமோ எனக்கு தெரியல. அது என் பொண்ணா இருந்தா, அத என்ன ம். டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படி பண்ட்டு,
ஃபைனலி அந்த அஸ்திய எனக்கு குடுங்க. என் பொண்ணுக்கு ஆத்மாக்கு சாந்தியாவது நான் இது பண்றேன்ட்டு அவர் பூஜை பண்றேன்ட்டு. அவ்வளோதான் அவர் கேட்டிருக்காரு. ஸோ இது எவ்வளோ ஏன்னா 1970ஸ்லேருந்து இந்த கேஸஸ் நெறைய கேள்விப்பட்டிருக்கு. ஆனா, ஓகே. இப்போ இந்த ஃபார்மர் சானிடேஷன் வொர்க்கர் அவரு சொன்னதுனால, இது அ எல்லாருக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஹோப் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா, இது ஸ் அ என்ன சத்தியமா இருக்குமோ? இதுல ம். என்ன ஏதாவது உண்மை இருக்குமோன்ட்டு உண்மை இருக்குமோன்ட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க. எதிர்பார்க்குறாங்க. இதுல என்ன ஆவுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையா விக்டிம்ஸோட பேரண்ட்ஸோ, சொந்தக்காரங்களோ இன்னும் நெறைய கேஸஸ் ஃபைல் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? நெறைய இருக்கு. ஆனா ஏன்னா, ஓகே. இது நெறைய பேரு அவங்க யாரு வீட்லருந்து பசங்களோ, பொண்ணுங்களோ எஸ். இல்ல யாரோ காணாம போனா, மிஸ்ஸிங் ம். பெர்சன்ஸ்ல இருந்தா, அங்க கடிச்சா, ஸோ அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்ட்டு யாராவது முன்னாடி வரலாம். இதுவரைக்கும் ஓகே. 1, 2 கேஸ் தான் முன்னாடி வந்திருக்கு. ஏன்னா, அந்த சுஜாதாவோட ம். கேஸ் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்ப அங்க அரசு தரப்புலயும், பிளஸ் போலீஸ் தரப்புலயும் வந்து என்ன மாரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க? இந்த மாரி அலிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம், இப்ப ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆயிடுச்சு. அவங்க சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? இப்போ இத பத்தி நம்ம சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ப என்ன லீகலா என்னென்ன பண்ணணுமோ நம்ம பண்ணுவோன்ட்டு. இது கொஞ்ச நாள் முன்னாடி எஸ்ஐடி ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. நாம ஓகே. யாருமே பிரஷர் நம்ப இதாக மாட்டோம். அ வி வில் டூ எவ்ரிதிங் அக்கார்டிங் டூ லான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர்ஸ் இங்க இங்க லோக்கல் போலீஸ் அவங்க யாரும் நம்ப அட்லீஸ்ட் அவுட் சைட் நம்மளுக்கு தெரியிற மாதிரி எந்த இன்வெஸ்டிகேஷனும் எடுக்கல. ஓகே. அவங்க அவங்க சொல்றபடி நம்ப பின்னாடி வெரிஃபை பண்ணியிருந்தோம் ஃபேக்ட்ஸ். ஆனா, அவர் சொன்ன மாதிரி நம்ப போய் பணத்த வெளிய எடுக்கிறது, அது எதுவும் பண்ணல நம்ப. ஆனா, நம்ப வேற அதெல்லாம் கேஸ் பண்ணவே வேற இல்ல. மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தோம். வெரிஃபை பண்ணியிருந்தோம் ஃபேக்ட்ஸ்ன்ட்டு. ஸோ, ஓகே. இது 2 அவங்க சொன்ன நடவடிக்கை. இப்போ நெக்ஸ்ட் வந்தது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 ஓகே. மெம்பர் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்போ வர தகவல் என்னன்னா, அந்த 5 பேர்ல 2 ஆபிசர்ஸ் என்ன ஒதுங்கி போறாங்க. எங்களுக்கு இந்த எஸ்ஐடில வேணான்ட்டு இப்போ தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு அவங்க தகவல் விலகுறாங்க. வேணாம் நாங்க இந்த எஸ்ஐடில வி வோன்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் சொசைட்டின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே. தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அது ஓகே. கன்ஃபர்மா இல்லையான்ட்டு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வரும். ஸோ பேசிக்கலி ஓகே. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ம். சேலஞ்சஸ், ஹர்டில்ஸ் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கணும். ஓகே. அங்க இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி வந்து ஒரு மேஜரா வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து, இப்ப நிர்பயா இன்சிடென்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அ உத்தரப்பிரதேஷ்ல அந்த ஆக்ஸிஜன் அந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு மேஜர் அவுட்கிரை வந்து பப்ளிக் சைட்ல இருந்து வரும். அந்த ஒரு பப்ளிக் மென்டாலிட்டில இருந்து வந்து அதுக்கான கால்ஸ் வந்து நெறைய விஷயங்கள் எடுக்கும். கால்ஸ் ஃபார் ஆக்ஷன்ஸ் அது மாரி இருக்கும். எப்படி இருக்கு கர்நாடகா, தர்மஸ்தலா, பெங்களூர் இந்த மாரி விஷயத்துல வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு 10 நாள், 15 நாளா வந்து போயிட்டு இருக்குது. அங்க மூட் எப்படி இருக்கு? பொலிட்டிக்கலாவும் சரி, பீப்பிள் மத்தியிலும் சரி. எப்படின்னா, எல்லா ஸ்டேட் மாதிரியும் கர்நாடகா தான். வேற வேற என்ன ஸ்பெஷலா எதுவும் இல்ல. ஆனா, கர்நாடகால ரீசென்ட்டா பார்த்தா, இந்த மாதிரி அ சடனா ஒரு சொசைட்டி கான்ஷியன்ஸ ரேக் பண்றது நெறைய கேஸ் வந்திருக்கு. எஸ். இதுல ஒரு கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அ லாஸ்ட் இயர் இந்த லோக்சபா எலக்ஷனுக்கு முன்னாடி வந்த கேஸ் நம்ம பிரஜ்வல் ரேவண்ணாவோட கேஸ். ஓகே. இந்த மாஸ் யாஹ்! அ யாஹ்! என்ன ரேப்ஸ் அந்த கேஸ் வந்துச்சு. எஸ். அதுக்கப்புறம் இந்த தர்மஸ்தலா கேஸு ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆயிருக்கு. ஏன்னா, இது கிளைம்ஸ் இருக்கு இல்லையா? அங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விமென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விமென் வர் செக்சுவலி எக்ஸ்ப்ளாய்டட்ன்ட்டு அந்த கேஸ்ல வந்துச்சு. இங்க ரேப்ட் அண்ட் மர்டர்ட் அப்படி நெறைய வெரி வெரி சீரியஸ் அலிகேஷன்ஸ் இங்கேயும் வருது. ஸோ லார்ஜ்லி பார்த்தோன்னா, எல்லாருக்கும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன இது? நம்ப ம். இவ்ளோ நாளு ரொம்ப என்ன ஒரு இந் 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 இப் இந்த ரீஜன பார்த்தன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிட்ரேட் ரீஜன்ஸ் இன் இன் கர்நாடகா. மேபி ஆல் ஆஃப் இந்தியா ஆல்சோ. வெரி சாரி, சாரி சார். புத்திவந்த சாரி அது நாடுன்னு கேட்கல. சொல்லுவாங்க. திருப்பி என்ன சொன்னீங்க சார்? வாட் கைண்ட் ஆஃப் இல்ல, இல்ல. ரீஜியன் இஸ் தட்? திஸ் ரீஜன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிட்ரேட் ரீஜன்ஸ். ஓகே. லிட்டரரி ரீஜியன்ஸ். ஓகே, ஓகே. அண்டர்ஸ்டூட். Literate regions in all of Karnataka. One of the most literate regions. ஓகே, இங்க புத்திவந்தர நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெரி இன்டெலிஜென்ட் பீப்பிள் இங்கேருந்து ஓகே, வருது. ஸோ நெறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெறைய கேட்கறாங்க. ஆனா இங்க ஆல்சோ ரொம்ப ரிலிஜியஸ் கூட இங்க. ஓகே, ஏன்னா தே ஆர் வெரி வெரி பயஸ் பீப்பிள். ரொம்ப ஓகே, கடவுள் நம்பிக்கை இங்கெல்லாம். ஸோ ஒரு கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனும் இருக்கும். ஏன்னா இந்த சொல்லியிருக்கிற அலிகேஷன் பண்ணியிருக்கிறது ஒரு ஒரு பெரிய பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் மேல. வொர்ஷிப் ஓகே. அதோட மேனேஜ்மென்ட் மேல. ஸோ யாஹ்! யாஹ்!
ஸோ கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஆனாலும் நெறைய பேர் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. என்ன ஆச்சு? சரி அ இது பொலிட்டிக்கல் என்ன கிளாஸ் வந்து ஆப்போசிஷன்னு நெறைய பேரு வந்திருக்காங்க. வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அந்த டெம்பிள்க்கு கெட்ட பேர் போடுறதுக்கு வாங்குறதுக்கு ஓகே, பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க. அ கவர்ன்மெண்ட்லயும் நெறைய பேரு ட்ரை பண்றாங்க. டூ என்ன டூ சொ மோட்டிவேட்டட்ன்ட்டு சொல்றதுக்கு. பட் ஓகே. நெறைய பேரு ரேஷனல் திங்கிங் பேர் என்ன கேட்கறாங்கன்னா, சரிப்பா, இப்போ ஒரு இப்படி ஒருத்தன் வந்திருக்கான். ம். சும்மா சொல்லல. ஒரு ஸ்கெலிட்டன எடுத்து வந்து வச்சு சொல்றான். சோ, ஓகே, இன்வெஸ்டிகேஷன் தரோவா பண்ணுங்க. எதுவும் வரலன்னா, எதுவும் வரல. ஆனா கரெக்ட்டா கிளீனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா, அவன் அவன் கிளைம் பண்ணது யாரும் சும்மா வந்து அப்படி கிளைம் பண்ண மாட்டாங்க. நான் 100 பாடி இல்ல நெறைய பாடிங்கள நான் புதைச்சிருக்கேன்ட்டு யாரும் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஓகே, பப்ளிசிட்டி யாரும் தேடுறதில்ல. இவன் வந்திருக்கான், இவன் கிளைம் பண்றான். அது என்னான்ட்டு சரியா விசாரிங்க. விசாரிச்சுட்டு ஒரு நல்ல கரெக்ட்டா ஒரு அன்பயஸ்ட், ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் பேனல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட் குடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்ட்டு அது ரேஷனல் மைண்ட்ஸோட திங்கிங். ஓகே, ஓகே, ஓகே. ஒன் ஃபைனல் கொஸ்டின். ஆ இன் டியூ கோர்ஸ் இது எப்படி போகும்னு நெனைக்கிறீங்க? இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகும்னு நெனைக்கிறீங்க? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நெனைக்கிறீங்க? நான் அதான் சொன்னது. இப்போ எஸ்ஐடி ஃபர்ஸ்ட் இப்போ நேத்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ம். அது இன்னும் டேக் ஆஃப் ஆகல. ஸோ எஸ். யாரும் ஏன்னா இன்னும் வரல. அ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இப்போ இங்க வரல. யாரும் இன்னும் டேக் ஆஃப் பண்ணல. ஸோ அது எவ்வளோ நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் இது என்ன நெறைய பேர் நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் இங்க தான் பேஸ் போட்டு, இங்க தான் ஸ்டோரிய டெய்லி ரெகுலர் ஃபாலோ பண்றாங்க. நெறைய பேர் ஓகே, வந்து போறாங்க. ஸோ ஓகே. இதுல ஒண்ணு சொசைட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா மீடியா எவ்வளோ காமிக்குதோ, அப்புறம் ம். அ ஹவ் மச் என்ன இதுல சேலஞ்சஸ் வருமா? இது டூ ஓகே. டூ பிராட்காஸ்ட் ப்ராப்ளம் வருமா? ஸோ அது இன்னும் கிளியர் ஆவல எங்களுக்கு. இவ்வளோ நாள் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அண்டர்ஸ்டூட். முன்னாடியும் ஐ மீன் நெறைய பேர் இங்கருந்தே பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன். ஆம் பட் எஸ்ஐடி எப்படி போது? அது ஆல்ரெடி ஒரு குயஸ்ஷன் மார்க் இப்போ இருக்கு. அது நெக்ஸ்ட் எப்படி போவாங்கன்னு தெரியல. எப்படி கவர்ன்மென்ட் அத சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஆ பட் ஹோப் எல்லாரதும் ஹோப் தர்மஸ்தல டெம்பிளே ஒரு ஸ்டேட்மென்ட்டும் போட்டிருக்காங்க. ம். நேத்து இன்ஃபாக்ட். அவர் போட்ட ஸ்டேட்மென்ட் என்னன்னா, எங்களுக்கும் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் மேனர்ல ஒரு ப்ரோப் வேணும்ன்ட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாரோட ஹோப் அவ்வளோதான். இங்க ஒரு கரெக்ட்டா ஒரு என்ன விசாரணை நடந்து, யார் குற்றவாளி? இல்ல அவரு சொன்னது சரியா? பொய்யா? சரியா இருந்தா யாரு செஞ்சது? அது எல்லாம் வெளிய வரணும். ஆனா இங்க நெறைய விக்டிம்ஸ் ஒரு நியாயத்த எதிர்பார்க்குறாங்க. நெறைய பேரு என்ன 1970ஸ்லேருந்து 1980ஸ்லேருந்து 2012 வெயிட் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு ஓகே. நியாயம் கிடைக்கும். ஏன்னா நெறைய கேஸஸ் டெட் எண்ட்ல வந்து ம். யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஸோ அந்த டெட் எண்ட் அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஹோப் இருக்கு. இப்படியாவது நம்ம குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல எங்க பொண்ணு மூலியா, இல்ல எங்க பையன், எங்க பசங்க, எங்க புள்ளைங்க மூலியமா வேறவங்க சத்தவங்க இந்த அனாதையா கொன்னவங்களுக்கு நியாயம் கிடைக்குமான்ட்டு அவ்வளோதான் ஒரு ஹோப் இருக்கு. ஓகே, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். அப்டேட் ஆக லெட்ஸ் ட்ரை டூ கேட்ச் அப். தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.